Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் என்னுடைய நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது அமேசான் நிறுவனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அமேசான் விர்ச்சுவல் ரிக்வயர்மெண்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்கறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்றது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே ரீச் அவுட் ஆகும். அமேசான் விர்ச்சுவல் ரிக்வயர்மெண்ட் 2021 இருந்து ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எம்எல் டேட்டா அசோசியேட் நான் அலெக்ஸா அப்படின்ற ரோலுக்கு இப்போதைக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எல் டேட்டா அசோசியேட் நான் அலெக்ஸா அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்க, ஸ்கில் செட் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எந்த டிகிரியாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளிகபிளாக இருப்பீங்க. ஸோ அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பாஸ்ட் அவுட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எனி பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை பாஸ்ட் அவுட்ஸாக இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எனி டிகிரி அண்ட் எனி பாஸ்ட் அவுட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 2.3 lakhs per annum அப்படின்றதுலேருந்து 4.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரி ரேஞ்சாக இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். 2.3 lakhsலேருந்து 4.5 lakhs per annum அப்படின்றது உங்களுக்கான சேலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. லொக்கேஷன் அப்படின்றது அக்ராஸ் இந்தியா கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அக்ராஸ் இந்தியா அப்படின்றத லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் கொடுத்திருப்பாங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி இன் எனி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, குவான்டிட்டேட்டிவ் ஃபீல்ட் சச் அஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரிஃபர்ட் பட் நாட் மேண்டரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எனி டிகிரியில் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குட் ஃபெமிலியாரிட்டி வித் விண்டோஸ் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் வேர்ட், எக்ஸல், ஐஇ, ஃபயர்ஃபாக்ஸ் எக்ஸெட்ரா ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதிர்பார்க்குறாங்க. வேர்டு, எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, ஐஇ, ஃபயர்ஃபாக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ், டீடைல்டு ஓரியன்டட் ஹைலி கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் அன் எவர் சேஞ்சிங் ஹைலி கொலாபரேட்டிவ் அண்ட் டைனமிக் ஒர்க் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ் டு சப்போர்ட் செவரல் ப்ராஜெக்ட் அட் ஒன் டைம் அண்ட் டு அக்செப்ட் ப்ரியாரிட்டைசேஷன் ஆஸ் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 2 பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸ் எஃபர்ட் டு டெலிவர் த ஹை குவாலிட்டி டேட்டா சச் அஸ் செல்ஃப் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலுமே நம்ம ஒரு செல்ஃப் அனலைசிஸ் நம்மளே வந்து ரீசெக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் போத் வெர்பல் அண்ட் ரிட்டன், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் போத் வெர்பல் அண்ட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சில ரிப்பீட்டடான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேருந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட், எக்ஸல், ஐ, ஃபயர்ஃபாக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு டூ ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி அண்ட் ப்ரோஆக்டிவ் நேச்சராக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ப்ரோஆக்டிவ் நேச்சராக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எ சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் டிரைவ் அண்ட் வில்லிங்னஸ் டு அக்செப்ட் த சேலஞ்ச் ஆஃப் டெய்லி டெட்லைன்ஸ் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் டெட்லைன்ஸ் அப்படின்றது இருக்கும். எல்லா சேலஞ்சையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் திருப்பி வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஓரல் அண்ட் ரிட்டன் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். ரொட்டேஷனல் வீக்கெண்ட் ஹாலிடே ஆஸ் பர் த பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எபிலிட்டி டு ப்ரியாரிட்டைஸ் ஒர்க் இன் கிவன் டைம் மேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஸ்கிரிப்ட் கான்ஃபிடென்ஷியலி அண்ட் ஃபாலோ ஆல் அப்ளிகபிள் அமேசான் பாலிசிஸ் ஃபார் செக்யூரிங் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டெலிவரிங் ஹை குவாலிட்டி ஆன் டெட்லைன்ஸ், ஹை குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணணும். getting the job done and working autonomously with minimal directions. எந்த ஒரு சீனியாரிட்டி லெவல் ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒர்க் பண்ணி உங்களோட சக்ஸஸை காமிக்கணும் அப்படின்றத
இப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ரிபியூட்டிங் டு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டு ரெடியூஸ் ஹேண்ட்லிங் டைம் அண்ட் இம்ப்ரூவ் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்ஃபார்ம் எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிப்போர்ட் ரிசல்ட்ஸ் அக்யூரேட்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டில் போயிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அமேசானில் கொடுக்கப்பட்டிருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படித்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து எம்எல் டேட்டா அசோசியேட் நான் அலெக்ஸா அப்படின்றத அவங்களே வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கீழே இருக்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சோர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ஹவு டிட் யூ ஃபைண்ட் அவுட் அபவுட் திஸ் ஜாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கிளிக் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபுல் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ், கரண்ட் சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் ஸ்டேட்டு, பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் எஜுகேஷன் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. டிகிரி என்ன பண்ணியிருக்கீங்க, இயர் ஆஃப் பாசிங் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எஜுகேஷன் டைப் வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா, காமர்ஸா, இன்ஜினியரிங்கா இல்லை அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 0 அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க, இல்லை 1 அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் ஆர் யூ ஒர்க்கிங் கரண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆ நோவா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நோ அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கரண்ட் எம்ப்ளாயர், லாஸ்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த்லி சேலரி, லாஸ்ட் வித்ட்ரான் மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதர் டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது பேக்லாக்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் ஓவர் டைம் ஆஸ் பர் பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட், ஓவர் டைம் ஓடி வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து பண்ணுறீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. வீக்லி ஆஃப்ஸ் தேர் இஸ் அ பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் யூ வில்லிங் டு ரீலொகேட் டு த லொக்கேஷன் மென்ஷன்ட் இன் ரெஸ்பெக்டிவ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு லொக்கேஷனில் போட்டாலும் நீங்கள் ரீலொகேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர் யூ வில்லிங் டு பி ஜாப் தட் மே ரிக்வயர்ட் இன்ட்ராக்டிங் வித் கஸ்டமர் வியா டெலிஃபோன் ஆர் இமெயில், இந்த டெலிஃபோன் ஆர் இமெயில் மூலிமா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பேன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து எஸ்ஆர் நோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டூ யூ ஹேவ் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்ட் அட் அமேசான், ஆல்ரெடி நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்களா, ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர் யூ கரண்ட்லி ஒர்க்கிங் வித் அமேசான், எஸ்ஆர் நோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராக்கெட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கேப்சாவை நீங்கள் வந்து டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்குற ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.